didn't have to, didn't need to. இது எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தர போறேன். So didn't have to. I didn't have to go, but I still did. எனக்கு அங்க போகணும்ட்டு அவசியம் இல்லாம தான் இருந்துச்சு, ஆனாலும் நான் போனேன். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? I didn't have to go, but I still did. இங்க have to க்கு பதிலா நீங்க need to இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். I didn't need to go, but I still did அப்படின்னு நீங்க சொல்லலாம். So இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? I didn't need to sit here, but I still did. எனக்கு இங்க உட்காரணும்ட்டு அவசியம் இல்லாம தான் இருந்துச்சு, ஆனாலும் நான் உட்கார்ந்தேன். ஓகே, ஸோ இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? I didn't need to sit here, but I still did. இங்க need to-க்கு பதிலா நம்ம have to யூஸ் பண்ணலாம். I didn't have to sit here, but I still did. அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து past tense நோக்கி யூஸ் பண்றதுனால தான் நம்ம didn't, did எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதா? எஸ். உங்கள நிறைய பேருக்கு இந்த கேள்வி ஓடிட்டு இருக்கும். இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா மாசம் ஃபீஸ் கட்டணுமா, இல்ல ஒரே ஒரு வாட்டி தான் கட்டணுமாட்டு? நீங்க ஒரே ஒரு வாட்டி தான் கட்ட போறீங்க, அதுவும் லைஃப் டைம் கோர்ஸ் அசிஸ்டன்ஸும் உங்களுக்கு நாங்க ஃப்ரீயாவே தரோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.